ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவுமே சூப்பரான மணத்தக்காளி கீரை பொரியல் ரசம் பார்க்க போகிறோம். மணத்தக்காளி கீரை நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அதில் லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும். அது செய்கிற மாதிரி செஞ்சால் கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய், உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்புலாம் போட்டு செஞ்சிங்கன்னா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. ஒரு டைம் நான் செஞ்ச மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். கீரை இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணிலாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். தண்டுலாம் எதுவும் போடாதீங்க, வெறும் இலையை மட்டும் பிச்சு எடுத்துக்கோங்க. இது எங்கள் வீட்டுக்குள்ள முன்னாடி இருந்த செடி. இதில் இருக்க இலையும் கொஞ்சமாக நான் பறிச்சுக்கிட்டேன். பாருங்கள், இவ்வளோதான் வந்தது. இதையும் நல்லா கழுவிட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்துடலாம். பாருங்கள், அந்த கீரை இது கூட சேர்த்துட்டேன். இப்போது கீரையை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இப்போது ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அப்புறம் ஒரு 4 வரமிளகாய் நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். கீரைக்கு உப்பு நம்ம எப்பவுமே அளவாக தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்த்துடக்கூடாது, பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே கலர் மாறி வந்திருக்கு. சின்ன வெங்காயமும் போட்டு செய்யலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனவுடனே நான் கீரையை போட்டுக்கிறேன். எல்லா கீரையும் போட்டுட்டு பாருங்கள், நிறைய இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் கீரை வெந்துச்சுன்னா ரொம்ப சுருங்கி வந்துடும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், கீரை அப்படியே கம்மியாயிடுச்சு. நான் கொஞ்சம் கூட தண்ணி விடலை, ஆனால் இதில் பாருங்கள் தண்ணி விட்டு வந்திருக்கு. ஏன்னா நம்ம கழுவி வச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கும். இப்போ அந்த தண்ணியிலே அதுலேயும் நல்லா வேகட்டும். நீங்கள் எதுவுமே தண்ணி விடாதீங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. கீரை ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கீரை இப்படியே வேகணும், நம்ம தண்ணியெலாம் எதுவும் ஊற்றக்கூடாது. பாருங்கள், எவ்வளோ கீரை ஃபஸ்ட்டு இருந்தது, இப்போ எல்லாமே அப்படி சுருங்கி நல்லா வதங்கி வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்க போகிறோம். நான் ஒரு அரை மூடி தேங்காய் திருவி போட்டிருக்கேன். தேங்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா மணத்தக்காளி கீரை லைட்டாக கசப்பாக இருக்கும், நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இல்லையா. தேங்காய் போட்டிங்கன்னா அந்த கசப்பு தன்மை போயிடும். அதனால் கொஞ்சம் தேங்காய் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது அது கடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வெறும் சாதத்தில் கூட அப்படியே போட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்களாம் கசப்பாக இருக்குது அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நான் அப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ஒரு குட்டி பாக்ஸில் தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், அந்த தேங்காய், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் பார்க்கும்போதே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. மணத்தக்காளி வயிற்றுப்புண், வாய்ப்புண்ணுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ கீரை எடுத்துருந்தோம், இவ்வளோ கீரை இருந்தது. இப்போது செஞ்சு முடிச்ச பின்னாடி இவ்வளோ தான் வந்திருக்கு. நான் இன்றைக்கி ரசத்துக்கு கூட தான் வச்சுருந்தேன். சாதம், ரசம், கீரை பொரியல், அவ்வளோதான் இன்றைக்கி காலையில். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் ரசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். ரசம் எத்தனையோ மாதிரி வச்சுருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும். ரசமே ரொம்ப சீக்கிரம் தான், இது அதோட சீக்கிரமாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு வானல் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காய்ச்சோடனே அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறோம்.
பாருங்கள், இந்த ஸ்பூனில் தான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். வெந்தயம் வந்து யாருமே சேர்க்க மாட்டாங்க. இனிமேல் கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு 7-8 பூண்டு தோல் உரிச்சிட்டு நல்லா நசுக்கி சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியட்டும். அப்புறம் நிறைய பேர் வந்து ரசத்துக்கு வந்து வரமிளகாயை முழுசாக சேர்த்துப்பாங்க. ஆனால் உடச்சி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் காரமும் நல்லாயிருக்கும், அதோடய ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 5 வரமிளகாய் எடுத்து அதை 2 உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு அதை கரைச்சிட்டு அதுலேயே ஒரு தக்காளி பழத்தை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி அந்த புளி தண்ணி கூடவே ஊற்றி வச்சுக்கிட்டேன். அதை பின்னாடி பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கோங்க, நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அப்புறம் இது வந்து மிளகு சீரகத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது. நான் வந்து அதை ஸ்டோர் பண்ணிப்பேன், ஸ்டோர் பண்ணி ரசத்துக்கு போட்டுக்கலாம், பருப்பு சாம்பாருக்கெலாம் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வாசனை வரும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க, நம்ம பின்னாடி போட போகிறோம். இப்போ ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த புளி தண்ணியில் தான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுட்டு ஒரு தக்காளி பழத்தை மிக்சியில் அரைச்சி இந்த புளி தண்ணியிலே சேர்த்துட்டேன். பாருங்கள், சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. ஒரு சில புளி வந்து புளிப்பு தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி போட்டுக்கோங்க, தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போயும் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரசம் லைட்டாக கொதி வர்ற மாதிரி இருக்குது. இந்த டைமில் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு இறக்கிக்கோங்க, அவ்வளோதான். பாருங்கள், எனக்கு லைட்டாக நுர மாதிரி வந்துடுச்சு. நான் அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். ரசத்து கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். கீரை பொரியல், ரசம், சாதம் இதை கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது கூட உங்களுக்கு என்ன சைடிஷ் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இது கூட அப்பளம் இருந்தாவே சூப்பராக இருக்கும். நான் மார்னிங்கே செஞ்சேன்றதுனால நான் அப்பளம் செய்யலை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் தானே, பண்ணிடுங்க மக்களே. தேங்க்யூ.